வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் 50-51 நாட்கள், சுக்கிரன் 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மேச ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும், அதாவது சனியோட பார்வை சுக்கிரனுக்கு இருக்குது, செவ்வாயோட பார்வையும் சுக்கிரனுக்கு இருக்குது. 4ஆம் பார்வை மிதுனத்திலிருந்து கன்னிராசி பார்க்குறது. இப்போ நீசமாகி இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவானோட பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை விட்டு விலகி, ஏன்னா சனியோட பார்வையை வாங்கிக்கிட்டு அவரால் இயல்பாக இருக்க முடியல. இப்போ ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்துடுறார். மிதுனம்ங்கிறது 3ஆவது இடம். 3ஆவது இடம்ங்கிறது அரைமறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உபஜய ஸ்தானங்களில் ஒன்று. அப்போ இந்த செவ்வாய் பகவான் இவங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி, 1-8 குடைவர். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆயுள் பலம் விருத்தி அடையும். எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கக்கூடியது. ஏன்னா மனசில் ஒரு தைரியம் வரும், தைரியம், உற்சாகம் எல்லாமே வரும். வீரியஸ்தானமே அதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செவ்வாயோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. ஆனால் இந்த சுக்கிரன் நீச்சமும் அடைகிறார், அதே சமயம் சனியோட பார்வை செவ்வாயோட பார்வை ரெண்டுமே கிடைக்கிறது. அப்போ இந்த சுக்கிரனால் இவங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய இது இல்லை. ஏன் அப்படின்னா சுக்கிரன் இவங்களுக்கு 2-7 குடையவர். அப்போ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் சில சமயம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும், அப்படிங்கிறது கவனமாக இருக்கிறது நல்லது. அதுமாதிரி பொருளாதாரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஏற்றத்தாழ்வு அப்படி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவில் இந்த செவ்வாய் இவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். அதாவது மீட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், பொருளாதாரம் ரொம்ப இதுவாக இருக்கே, இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டமெல்லாம் கிடைக்கும். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. அதேமாதிரி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு, என்ன உத்தியோகம்னாலே ஜீவனஸ்தானம், தொழிலும் அதில் வந்துடும். ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகலை அவங்களுக்கு. ஏன்னா விரயச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு இதுதான். ஆனால் அவர் இப்போ வக்ரகதியில் இருக்கிறது பரவாயில்லை இவங்களுக்கு. ஆனாலும் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புதுசாக பெரிய முதலீடெல்லாம் ரொம்ப பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சாதாரணமாக சப்போஸ் தசாபுக்தி நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக இறங்கலாம், கவலை இல்லை. ஸோ அவங்க தான் அதை தீர்மானம் பண்ணிக்கிட்டோம். நல்ல ஒரு தகுந்த ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. ஏன்னா இதுதான் கேட்கலான்னு பார்த்தேன் நான். முதலீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்ட். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சரி, இங்கேயும் சரி, முதலீடு போடலாமா வேணாமா நிறைய பேருக்கு டவுட் இருந்துன்னு. டவுட்டு மேஷத்துக்கு வேற 7.5 சனி போயிட்டு இருக்கு இல்லையா? அதேதான். இதில் ஒரு சிலருக்கு செவ்வாய் தசை நடக்கும், ஒரு சிலருக்கு ராகு தசை நடக்கும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்குது. ஆமாம், அது முடிகிற மாதிரி தெரியல. கரெக்ட். இப்போ
நீச சுக்கிரனை சனி பார்வை 7ஆம் பார்வை. ஆமாம். ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது. நட்பு ரீதியாக கொஞ்சம் சிக்கல் வரும் அப்படின்ட்டு, கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமாம். கூட்டு தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஒன்று பார்ட்னர்ஷிப் யாராவது வெயிட் பண்ணும், அது தேவை அப்படின்ட்டு. அந்த பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்களா, இல்லை ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எப்படி இருக்கணும்? இது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நீசமாறார் சுக்கிரன். இது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியே நீசமடைகிறார் அப்படிங்கும்போது நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும். அதேமாரி பங்குதாரர்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னா ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஏகப்பட்ட பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர். பட் ஒரு சின்ன ஒரு இது அப்படிங்கும்போது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஒன்று. ஏன்னா இவங்க கொஞ்சம் உணர்ச்சி வேகம் அதிகம். ஆமாம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு ஒரு டெம்பர்மெண்ட் வந்துடும். அப்போ இவங்க அதில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா தப்பாயிடும். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிறவங்கெல்லாம் பெரிய முதலீடுகளை போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு வர்றவங்கெல்லாம் யோசித்து தான் பண்ணணும். ஏன்னா நிதானமாக போனால் தான் இவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2-7 கூடையவர் 2ஆம் இடம்னாலே பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது. 7ஆம் இடம் நண்பர்கள் சம்மந்தப்பட்டது, கூட்டாளிகள் சம்மந்தப்பட்டது. அப்போ கண்டிப்பாக அவர் தான் அங்கே நீச்சம் அடைகிறார். அதுவும் 6ஆம் இடம். பகை அதிகமாகும். ஆமாம், பகை அதிகமாகும், கடன் அதிகமாகும், உடல் ஆரோக்கியம் கெடும். ஏன்னா கடன் அதிகமானாலே உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதுக்காகத்தான் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே. இந்த சுக்கிரன்னாவே கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லுவோம், திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவோம். இப்போ மேஷத்துக்கு வந்து இப்போ ஆடி போய் ஆவணி மாதம் ஆமாம் இப்போ வரப்போகுது. இப்போ என்னன்னாக்கா ஆவணி மாதம் பிறந்த உடனே திருமணத்துக்கு உண்டான இதுவெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இது நடக்க சாத்தியம் இருக்கா? ஏன்னா சுக்கிரன் வேற 28 நாள் நீசமாக போயிடுறாரு இல்லையா? இதில் வேற பாவகிரகத்தோட பார்வை வேற. 2 பாவகிரகம், 2ம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. ஆமாம். அதனோட பார்வைப்படும் போது இதனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு மட்டும் தான், ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது, அது உங்களுக்கே தெரியும். அதான் இப்போ என்னென்னா திருமணத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கலாமா, சக்ஸஸ் ஆகுமா? கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் நல்லது? கணவன் மனைவி அப்படிங்கும்போது உறவு வந்து பெரிய அளவில் பாதகம் கிடைக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அட்ஜஸ்டபிளாக போயிடும். ஏன்னா இங்கே நீயா நானான்னு வரும்போது தான் பிரச்சனை வரும். ஆனால் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால ஓரளவுக்கு நன்மை. அதான் சொன்னேன், வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம்னு சொன்னேன். மற்றபடி கணவன் மனைவி உறவு ஆஸ் சச் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதியே அவர் தான். அதேமாதிரி 2ஆம் இடத்து அதிபதியும் குடும்பஸ்தானத்து அதிபதியே சுக்கிரன் தான். அப்போ அவர் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்மை கிடைக்கும். ஆனால் என்ன, அங்கே நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைஞ்சாலும் பார்வை ஒன்று தான். நேராக அவர் சனியை பார்க்குறார், சனி சுக்கிரனை பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். இப்போ கல்யாணம்னு வந்ததுன்னா பிரச்சனை ஆகும், டென்ஷன் ஆகும். அதனால் இந்த சுக்கிரன் வந்து கடைசியில், அதாவது மாத கடைசியில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வீரியம் குறைஞ்சிடும், அப்போ பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நல்லது. அதனால் இப்போ புதுசாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது. கணவன் மனைவி உள்ள ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக நல்ல ஒரு இது இருக்கும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. சாதாரணமாக மேஷராசிக்கு எப்போவுமே இருக்கும். மேஷராசிக்கு கொஞ்சம், ஏன்னா ஒரு வேகம்ங்கிறதுனால அந்த ஒரு டென்ஷனில் பேசிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. பெரிய அளவில் ஒரு அந்த டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் பிரிவினை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. வேலை பாதிப்பு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேலையில் நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்காது? வேலை அப்படிங்கும்போதே கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்னேன், சக நண்பர்கள் அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே போகிறோம். அவங்கள கவனிச்சிக்கலாம் வேணாம், பிரச்சனை பண்ணிக்காமல் இருந்தாலே போகிறோம், நல்லபடியாக ஒரு இது இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் இது தான் நடந்துட்டுருக்கு. ஒரு எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்கள அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது, சக நண்பர்களை.
ஓகே, பரிகாரம், இந்த மேஷ ராசிக்கு பரிகாரம். ஏன்னா ஏழரை சனி போயிட்டு இருக்கு இப்போ. ஆமா, அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனா ஏழரை சனியில வக்கரமா இருக்காரு சனி, அதனாலதான் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா குருவோட பார்வையும் கிடைக்கிறது, இன்னும் குரு வந்து மாறல, அதனால குருவோட பார்வையும் கிடைக்கிறது, அந்த வீரியம் குறையும். ஆனா சனியோட பார்வை சுக்கிரன் மேல விழுது, அது குறையாது. ஸோ அந்த வீரியம் கண்டிப்பாக இருக்கும். அதனால இப்போ இவங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்க எப்போவுமே முருகப்பெருமான் வழிபாடு தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் தான் முருகன், இது மேஷத்துக்கு உண்டானது. கரெக்டாக 3ஆம் இடத்துல வந்து உட்கார்றார் செவ்வாய், அப்போ தைரியம் கிடைக்கணும். ஸோ முருகப்பெருமான் வழிபாடு, கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது, வேல்மாறல் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். வேல்மாறல் தெரியல அப்படின்னாலும் கேட்கலாம் தாராளமாக, அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க டெய்லி பண்ணினாலே போகிறோம். இந்த சுக்கிர பெயர்ச்சியும் செவ்வாய் பெயர்ச்சியும் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.